everyone, welcome to our channel. Engineering dream fulfill பண்ணி உங்க career சேவ் பண்ணக்கூடிய காலேஜ் தான் சத்தியமங்கலத்துல இருக்க நம்ம பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க, பிளேஸ்மென்ட் செல்ஸ் மூலமா உங்களை எப்படி பிளேஸ் ஆகிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்ஏ 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்துச்சு இந்த காலேஜ்ல, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ் லைஃப் காலேஜ் 1996ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் டாப் டயர் இன்ஸ்டிடியூஷன்ல ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு லெகசியான காலேஜ் தான் நம்ம பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் காலேஜ். இதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கு. இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டாவும் சிலபஸ்ல அப்டேட்டடாவே இருக்கும் சொல்லலாம். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 181 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரீனரி கேம்பஸ் தான் நம்ம சத்தியமங்கலத்துல இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட். சத்தியமங்கலம் ஈரோடுங்கிற பிளேஸ்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் 2702. அஃபிலியேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. NAAC அக்ரிடேஷன்ல A+ கிரேட் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்தியா அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்னா சிஎஸ்சி, இசிஇ, EEE, MEC, ஐடி கோர்சஸ் எல்லாம் NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட்ல என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெசிலிட்டி வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிடி எனபிள்டு கிளாஸ் ரூம்ஸ், இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் கொலாபரேட்டிவ் லேப்ஸ், லாக்ஸா புக்ஸ் கொண்ட சென்ட்ரல் லைப்ரரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கேண்டீன், ஃபுட் வந்து ஹைஜீனாவும் குட் குவாலிட்டிஸ்ல வழங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ் ஏற்படுது அப்படின்னா மெடிக்கல் சென்டர், ஆன் கேம்பஸ்லயே உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோர், நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸ் டெவலப் பண்றதுக்காக தான் இந்த இனோவேஷன் சென்டர்ஸ் இருக்காங்க. நம்ம உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், செஸ், கேரம் இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்க பாடியை ஃபிட்டா வச்சுக்கக்கூடிய வெல் எக்யூப்டு ஜிம்மும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இங்க செப்பரேட்டாவே இருக்குன்னு சொல்லலாம். சினி தியேட்டர், சிம்போசியம், கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் நடத்துறதுக்கு பெரிய ஆடிட்டோரியம்ஸும் இங்க அதிகமா இருக்கு. சோ வந்து உங்களுக்கு படிப்பு, ஃபன் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஜில உங்களுக்கு BE BTechல 11 கோர்சஸும், பிஜில ME MTechல 4 கோர்சஸும், அதே டாக்டர் PhDல PhD MS by researchல வந்து பாத்தீங்கன்னா 13+ டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரிசர்ச் பர்பஸ்ல PhD ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு யூஜில வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ங்கற 11 கோர்ஸ் இந்த காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த 11 கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுறதுனால ஒவ்வொரு கோர்ஸ்லயும் எவ்வளவு சீட் இன்டேக் இருக்கு, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுறதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோர்ஸ் பத்தின எந்த டவுட்டா இருந்தாலும் சரி நம்ம ஸ்டாஃப் உடனடியே உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஃபேக்கல்டி டீடைல்ஸ் 530+ ஃபேக்கல்டிஸ் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட், வெல் ட்ரைன்டு, ME MTech, PhD and MPhil முடிச்சு ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கிறோம் அப்படின்னா அந்த காலேஜ்ல நம்ம படிச்சு முடிச்ச உடனே வேலையோட வெளியே வந்தாதான் அந்த காலேஜோட தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரி MNC கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேஜர் செக்டார் சர்வீஸ் கம்பெனிஸான TCS, Cognizant, Accenture, HCL, Hexaver, Infosys, Capgemini டாப் MNCs கம்பெனிஸ் மட்டும் இல்லாம ப்ராடக்ட் கம்பெனிஸான Jaspy, Infomation, Jugo, SAP, Turbo கம்பெனி, Amazon ப்ராடக்ட் கம்பெனிஸும் இருக்கு. எவ்ரி இயர் உங்களுக்கு 250+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க. 1750 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து பிளேஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 21 lakh per annum, ஆவரேஜ் பேக்கேஜ் 5.16 lakh per annum வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களோட சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் ஆகட்டும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், வெர்பல் எபிலிட்டி ஆகட்டும், அது மட்டும் இல்லாம உங்களோட ரெஸ்யூம் பில்ட் பண்றதாகட்டும், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்து இன்னும் உங்களுக்கு ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஃபைனல் இயர்ல இருந்து தான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12K to 25K. செகண்ட் இயர்ல படிக்கும் போதே 70% ஸ்டூடெண்ட் ஸ்டைஃபண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சோ படிச்சு முடிச்ச பிறகு கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் இந்த காலேஜ் நமக்கு கொடுக்குது. பிளேஸ்மெண்ட்ல கரியர்ல
அச்சீவ் பண்ணணும், அது ஒரு டாப் MNC கம்பெனிஸ்ல நல்ல பேக்கேஜ்ல நம்ம அச்சீவ் பண்ணணும்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். TNE 2025 ரவுண்ட் சீட் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2702 1190 சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க. கவுன்சிலிங்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7 சீட் ஃபில் ஆயிருக்கு. அதுவே ரவுண்ட் 1ல வந்து 806 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து 314 சீட்டும், ரவுண்ட் 3ல 55 சீட். அது டோட்டலா உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி மொத்தமா 1182 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிருக்காங்க. இதோட சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 99.33% சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. சோ ரிமைனிங் இருக்கிற 8 சீட்ஸும் உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். பண்ணாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி TNE 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் OC 173, BC 166, BCM நாட் அலாட்டட், MBC 165, SC 137, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் OC 185, BC 182, BCM 175, MBC 179, SC 143, SCA 149, ST 118ல க்ளோசிங் ஆயிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் OC 184, BC 182, BCM 178, MBC 178, SC 141, SCA 145, ST 112ல க்ளோஸ் ஆயிருக்கு. பயோடெக்னாலஜி OC 177, BC 169, BCM 162, MBC 164, SC 114, SCA 148, ST நாட் அலாட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் OC 189, BC 185, BCM 180, MBC 182, SC 150, SCA 157, ST 135ல க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 181, BC 180, BCM 173, MBC 176, SC 138, SC 141, ST 140ல க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் OC 188, BC 184, BCM 179, MBC 180, SC 146, SC 149, ST 141ல க்ளோசிங் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் OC 180, BC 178, BCM 180, MBC 174, SC 127, SCA 142, ST 110ல க்ளோசிங் ஆயிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC 185, BC 183, BCM 175, MBC 179, SC 138, SC 139, ST 115ல க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 176, BC 174, BCM 171, MBC 171, SC 137, SC 123, ST நாட் அலாட்டட். மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC 179, BC 176, BCM 173, MBC 174, SC 126, SC 121, ST நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNE 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள், போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது அவங்களோட கட் ஆஃப்க்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜை செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம், ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.